திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் வணக்கம். மாசி மாதம் 22ஆம் நாள் வருகிற 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:28 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்கிறார். வாக்கிய ரீதியாக ஆலயங்களில் அன்றுதான் சனிப்பயிற்சி யாகங்கள் எல்லாம் இணையமே நடக்கிறது. திருநள்ளாறில் மிக விமர்சையாக அந்த யாகம் நடக்கும். இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் லக்னம் மீனமாகவே வருகிறது. அந்த மீனத்தில் சனி பகவானின் ஆதிக்கம் தொடரும். லக்னாதிபதி குரு 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்கிறார். 6இல் கேது, 7இல் சந்திரன். அஸ்த நட்சத்திரத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. சூரியன், ராகு, செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள் அனைத்துமே கும்பத்திலே இருக்கின்றன. அதாவது லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்றன. இந்த அமைப்பு லக்னம் சர்ப்பத்திரேகானம் என்னுடைய சில தோஷத்தில் தான் நடக்கிறது. அப்போ சர்ப்பத்திரேகானம்னு எடுத்துக்கிட்டால் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் தொடர்புக்காரகன் சனி பகவான். அப்போ லக்னாதிபதி சர்ப்பத்திரேகானத்தில் இருக்கார். லக்னாதிபதியும் கேந்திரம் ஏறி இருக்கார். ஏன்னா குரு எப்பவுமே திருகோணம் ஏறணும், இங்கே கேந்திரம் ஏறி இருக்கிறார். இதனால் என்ன, மக்கள் மத்தியில் சில தேவையற்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒருவித தேவையில்லாத ஒரு ஆர்ப்பாட்டங்கள், சில போராட்டங்கள், ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலை. மக்களின் மத்தியிலே ஸ்திரத்தன்மை இருக்காது. என்ன செய்கிறோன்னே தெரியாது, எதுக்காக செய்கிறோன்னு தெரியாது, செய்யணும் அது மாத்திரம்தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் சற்று சிந்திக்கும் சக்தி குறைந்துதான் மக்கள் தன்மை செயல்படும். 7ஆம் இடத்த சந்திரன், சனி பகவான், சந்திரன் பகவான் நேரும் பார்வையினால் இதை ஒரு புணர்வு தோஷம் என்று சொல்கிறோம். ஏன்னா சந்திரன் வேகம், சனி அமைதி. அப்போ சும்மா இருக்க அமைதியாகவே இருந்துருவாங்க. வேகமாக இருக்கிறவங்க கண்மூடித்தனமான வேகத்தை காட்டுவார்கள். இது போன்ற இந்த அமைப்பு எல்லாம் எந்த அளவு சாதகமாக இல்லைடா, பொதுவான பலன் சொல்லும்போது இது ஒரு சாதகமற்ற சூழ்நிலை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா சனிபகவான் அங்கிருந்து காலபுருஷனின் 2ஆம் இடத்தையும், காலபுருஷனின் பாக்கியஸ்தானத்தையும், காலபுருஷனின் 6ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். இது அவ்வளவு சாதகம்னு சொல்றதுக்கு இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்ப இந்த சனிப்பெயர்ச்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன நடக்கும் என்பதை நாம் வரக்கூடிய பதிவில் பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி கிட்டத்தட்ட உங்களுக்கும் ஓரளவு சாதகமான பயிற்சி ஆகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டேன்னா, உங்களுக்கு அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதியாக சனி பகவான் 10ஆம் இடத்தில் நீர் ராசியில் அமர்ந்திருப்பது ஒரு அற்புதமான நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் வேற போய் உட்கார்ந்துருக்கிறார். அதே சமயம் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் பித்ருக்காரகன் சூரியன் அமர்ந்திருப்பது சற்று கொஞ்சம் நீங்கள் முன்னோர்கள் வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். எங்கே வெளியே போகிறீங்களா, அப்பா உங்கள் கையால் சாவி எடுத்து கொடுங்க, வண்டி சாவி எடுத்து. நான் முக்கியமான விஷயமாக போகிறேன். அப்பா ஒரு 10 ரூபா உங்கள் கையில் ஜேப்லேருந்து எடுத்து கொடுங்கப்பா. 10 ரூபா ஒரு ரூபாய் எடுத்துக்கோங்க கையில். உங்கள் கேர் எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கப்பா. இது போன்ற செயலில் உங்களை கண்டிப்பாக வெற்றியடை வைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் சுக்கிரனோட தமிழக பொருளாதார காரகனும் கர்ம காரகனும் இருவரும் சேர்ந்து அமர்ந்திருக்காங்க. இருவரும் நெருங்கிய நட்பு கிரகங்கள். வேறு வெளிநாடு கொடுக்க யோகங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். வெளிநாடு சேர்க்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தால் உங்கள் பாக்கியம் உன்னதி அடையும். நீங்கள் வெளிநாட்டில் சிறப்பாக சீரம் சிறப்புடன் வாழ்வதற்குண்டான அனைத்து வகையான தன்மைகளும் இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலம் உங்களுக்கு நடக்க போயின்னு கிட்டத்தட்ட 2.5 வருஷம், இன்னும் 2.5 வருஷம் என்ஜாய் பண்ணுங்க லைஃபை. ஆனால் உங்கள் ராசியில் என்ன, ஜென்ம குரு உட்கார்ந்து இருக்கிறார். இந்த ஜென்ம குரு என்ன அப்படின்னா, குடும்பத்தில் பிரச்சனையே பண்ணுவார். நான் 7ஆம் அதிபதி மாரகாதிபதி வரும் உங்கள் ராசிக்கு. மாரகாதிபதி வரும் ஜென்ம குரு. அவர் எத்தனை நாளைக்கு உட்காரப்பாரு, இன்னொரு ஜூன் மாதம் வரைக்கும் உட்காருவார். அதுக்கப்புறம் ஒரு திரும்ப ஒரு கடகராசி போயிடுவார், குடும்பஸ்தானம் போயிடுவார். துணஸ்தானத்திலிருந்து 30 செப்டம்பர் அக்டோபர்லாம் மறுபடியும் சிம்மராசிக்கு போயிடுறாரு. இப்படி அவர் அங்கே பயிற்சி ஆகிட்டு இருப்பார். ஆனால் உங்கள் ஜென்மகுருங்கிறது 1/6/2026 தீர்ந்துடும். இப்போ ஜென்மகுரு குடும்பத்தில் பிரச்சனைகள் சந்தர்ப்பங்களுக்கு குடும்பத்தை அதிகமாக யாரும் சண்டை போடாங்க. நம்மளை திட்டுறாங்களா, திட்டிட்டு போட்டோம். யார் மனைவியை ஜெயிக்கணும்னு நினைச்சா அங்கே வாழையே வாழ்க்க முடியாது. மனைவியை ஜெயிக்கணுங்க சரிமாட்டு போங்க. அது மாதிரி மனைவி அப்படி தான், நம்ம வீட்டுக்காரர் இப்படித்தான்,
இவர்கிட்ட போய் வம்பு வளர்த்து என்ன ஆக போகிறது? கடைசியில் அவர் கொடுத்தா நம்ம இருந்து வாழ்ந்து ஆகணும், ஆகிப்போச்சு, தலையில் ஆகிப்போச்சு, பெற்றோரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அமைதியை கடைப்பிடிங்கள் குடும்பத்தாரோடு. வெளியில் போராடுங்க, நீங்கள் வெளியில் ஜெயிச்சிருவீங்க. வீட்டுக்குள்ளே தயவுசெய்து போராடாதீங்க. வீட்டில் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. அது ஜெயிச்சாலும் அது ஒரு தன்மையான வெற்றி கிடையாது. நமக்கு அது வேண்டாம். நம்ம குடும்பத்தோட சண்டை நமக்கு என்ன கிடைக்க போகுது? அவங்க நம்மளோட சண்டை போடுறாங்கன்னா யாருக்காக சண்டை? நாமங்கிற உரிமையில் தான் சண்டை போடுறாரு. அந்த தன்மையில் போங்க. 10ஆம் இடத்தில் மக்கள் தொடர்புக்காரகனான சனி பகவானுக்கு தான் 8க்கும் 9க்கும் உடையவன் அமர்ந்திருப்பதால் அரசியல்வாதிகள் மேடை பேச்சில் சிறந்து விளங்குவார்கள். வார்த்தைகள்லாம் ஜெகஜாலமாக ஒரு வார்த்தைகள்லாம் அடுக்கு மொழியில் பேசுவாங்க. அப்போ அதில் ஒரு பேரும் புகழும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மக்கள் மத்தியில் பேரும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும். உடனே சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. சுகஸ்தான சனி பகவான் பார்ப்பது உங்கள் ராசிக்கு நல்லது. மிதுன ராசிக்கு சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பது நல்லது. 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதும் நல்ல விஷயம். அதை 7ஆம் இடத்தை பார்க்கறது ஒன்று தான் கொஞ்சம் வீக்னஸ். என்னென்னா தேவையற்ற வார்த்தைகள் குடும்பத்தில் ஏற்படும். அந்த குடும்பத்தில் வார்த்தைகள் ஏற்படும். அந்த வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள். அமைதியை கடைபிடிங்கள். இதுதான் நல்லது. சனிக்கிழமை தோறும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க. ஏன்னா மிதுன ராசிக்கு அதிபதியே மகாவிஷ்ணு. விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க. சனி ஏகாதசி வந்துச்சுன்னா அன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அன்னைக்கு விரதம் இருங்க. சனி ஏகாதசி வந்துச்சுன்னா அன்னைக்கு விரதம் இருங்கள். அது உங்களுக்கு அதீத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ செல்வாக்கு புகழ், ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். இதனால் வரைக்கும் ப்ரமோஷன் வரலையே இருக்காதவங்களாம் ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு என்ன, வெளியூர் என்ன, வெளிநாடுகளுக்கு எல்லாம் சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும். சும்மா சுற்றி பார்க்கறதுக்காக இந்த டைப் நாம் தாய்லாந்து போயிட்டு வருவோம், சிங்கப்பூர் போயிட்டு வருவோம், மலேசியா போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை ஆசைகள் இருந்தால் அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் சொன்னால் இந்த 2.5 வருஷம் தான் உங்களுக்கு நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் என்ன, சனி இருக்கிற இடம் அதிகமாக நீங்கள் யாரையும் தரம் தாழ்த்தி மட்டும் பேசி விடாதீர்கள். அமைதியை கடைபிடுங்கள். அப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு அற்புதமான ஒரு நற்பலன்களை தரக்கூடிய மகத்துவமான சனி பயிற்சி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். சுகஸ்தானத்தை பார்ப்பால் தாயாரின் ஆரோக்கியம் சீர்பெறும். வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். வீடு வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் மிதுன ராசிக்கு அவர்கள் சனி பகவான் நட்பு கிரகமாக இருப்பதால் திருமணம் ஆகாத தம்பதிகளுக்கு, திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள். சனிக்கிழமை பெருமாளுக்கு துளசி மாலை சாட்டி வழிபாடு செய்யுங்கள். நித்தியம் நற்பலன் அடைவீர்கள். நன்றி. கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி அப்பா கொஞ்சம் மூச்சு விடுவோம். அஷ்டமத்து சனி தீர்ந்து சனி பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு சென்று விட்டார். 7 மற்றும் 8 இடத்திற்கு அதிபதி அந்த 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுதே 7ஆம் பொருத்தம். அஷ்டமஸ்தானத்தில் போயாச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கஷ்டத்தை எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தார். இதிலிருந்து ரிலீஃப் ஆகி ஒரு பாக்கியஸ்தானத்துக்கு போய்விட்டார். கர்மகாரகன் கர்மஸ்தானத்திற்கு சென்று விடுகிறார். கர்மகாரன் கர்மஸ்தானத்தில் சென்று விடால் அப்பொழுது என்னன்னா பூர்வீக கர்மாக்களை நீங்கள் ஒழுங்காக செய்ய வேண்டும். மறைந்த முன்னோர்கள் வழிபாடு என்பது மிகவும் மகத்துவமான ஒரு விஷயம். அதை கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்கள் செய்ய வேண்டும். உங்கள் லாபாதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது, திருகோணம் ஏறுவது மிகவும் அற்புத வளசம். சனி பகவான் அங்கு செல்லும் போது மக்கள் தொடர்பியல் பேரும் புகழும் சீரும் சிறப்போடு நீங்கள் இருப்பீர்கள். கண்டிப்பாக இது ஒரு மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கை கொடுக்கும். மேடை பேச்சுகளில் சிறந்து விளங்கலாம். அரசியலே ஒரு உன்னத பதவி உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. உங்கள் முயற்சி ஸ்தானத்தை அந்த சனி பகவான் பார்ப்பதாலும் லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதாலும் தர்ம நெறி தவறாமல் நீதி நேர்மையோடு நீங்கள் வாழ்ந்தீர்களே என்று சொன்னால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே நிச்சயமாக வெற்றிகளை கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் நிவர்த்தியாகும். நோய் தொல்லைகளிலிருந்து கண்டிப்பாக உங்களால் விடுபட முடியும். ஒரு அற்புதமான ஒரு நற்பலன்களை தரக்கூடிய பயிற்சி தான் இந்த சனி பயிற்சி கடகராசி அன்பர்களுக்கு. உங்கள் ராசியாதிபதி சந்திரன் 3ல் இருக்கிறார். உங்கள் ராசியாதிபதி சந்திரன் 3ல் இருக்கிறார்.
அந்த 3இல் சந்திரன் இருப்பதால் முயற்சிகளில் சற்று நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது சால சிறந்தது. சற்று அமைதியை கடைபிடிக்கணும். ரொம்ப ஒரு ஃபாஸ்ட், ஒரு வேகமான ஒரு மூமெண்ட்டுங்கிறதே வேண்டாம். சிந்திக்கணும். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் ஆய்ப்பச்சு என்ன செய்யலாம்னா ஒரு 5 நிமிஷம் கண்ணை முடிக்கங்க அப்படின்னு விட்டு ஏதாவது ஒரு மந்திரம் ஒன்று சொல்லுங்கள். என்ன சொன்னாலும் சரி, இயேசு ஜீசஸ் சொன்னாலும் சரி, அல்லான்னு சொன்னாலும் சரி, ராம்னு சொன்னாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் சிந்திங்க. இல்லை நல்ல அருமையான ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நிதானமாக ஷிப் பை ஷிப்பாக குடிங்க. புடபடன்னு குடிக்காதீங்க, ஷிப் பை ஷிப்பாக குடிங்க. ஏன்னா வருணன் தான் அனைவருடைய விஷயத்தையும் சாந்தப்படுத்தக்கூடியவன். எப்பேற்பட்ட மனநிலையை மாற்றக்கூடிய சக்தி தண்ணீருக்கு உண்டு. ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே தண்ணீர் தானே. இப்போ பாக்கியாதிபதியும் தண்ணீர். அவன் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஏன்னா பாக்கியஸ்தானத்தை உங்கள் ராசியாதிபதி சந்திரன் பார்க்குறார். ராசியாதிபதி சந்திரன் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். அதீத நற்பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். சூரியன் சந்திரன் காம்பினேஷன், சூரியன் மன்னிக்கணும், சூரியன் சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன். சந்திரனும் சுக்கிரனும் ஒருவருக்கு ஒரு பார்த்துக்கொண்டால் கேளிக்கைகள் ஈடுபாடு அதிகமாகும். ஆடல் பாடல், யாராவது சினிமாவில் நான் கேமராமேனாக போகணும்னு நினைக்கிறீங்களா, ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு பாட்டு பாடகராக போகணும்னு நினைக்கிறீங்களா, ஸ்டேஜ் ப்ரோக்ராம் உங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும். நல்ல திறமையாக பாடுங்க. பேரும்புகளும் மக்கள் மத்தியில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். யாரையும் மதித்து பழகுங்கள். அது ஒன்று தான் இங்கே பிரதானமான விஷயம். கடகராசிக்காரங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல செல்வாக்கை கண்டிப்பாக இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் உங்களுக்கு மாற்றுக்கிறது. லாபஸ்தானத்தை பார்க்குறா, லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. லாபஸ்தானம் மட்டுமில்ல, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சுக்கிரன் தானே. அப்போ ஒரு அதீத சுகம். எங்கே போனாலும் ஒரு ஏசி காரு, ஏசி வீடு, ஹோட்டலில் ரூம் எடுத்தீங்கனாலும் ஏசி ரூமு, ஒரு குழுன்னு ஒரு வாழ்க்கை, மனநிறைவான வாழ்க்கை இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக இருக்கும். சொல்லலாம் 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி மாரகாதிபதி அஷ்டமாதிபதி அப்படிலாம் கணக்கு கிடையாது. அவங்க எங்கே போய் இருக்கிறாங்க, அந்த சனி பகவான் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டு இந்த ராசிக்காரன் என்ன செய்கிறான், நீதி நேர்மையோடு வாழ்கிறான், தர்ம நெறி தவறாமல் வாழ்கிறான், பிறரை கெடுக்காமல் வாழ்கிறான், ஒரு புண்ணிய ஆத்மா, இவனுக்கு கர்ம வினைகளை தீர்த்து நற்பலன்களை வழங்க வேண்டும் என்று சனி பகவான் ஆட்டோமேட்டிக்காக அவரை மாற்றுங்க. சனி பகவானே தன்மையே மாற்றுங்க. நீங்கள் அவர் கண்டிப்பாக பண்ணுவார். அதீத நற்பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான சனி பயிற்சி இந்த கடகராசிக்கு என்று சொன்னாலும் அது மிகை ஆகாது. ஏன்னா சனி சந்திரன் ஒருவரை பார்த்து கொண்டிருப்பது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன என்று கேட்டால், ராமேஸ்வரத்தில் கிழக்கு கடற்கரை கிழக்கு வாசல் ஆஞ்சநேயர் ஒருத்தருக்கிறார். அவர் தான் கடல் கடந்து போய் வெற்றியோடு திரும்பி வந்த ஆஞ்சநேயர். சீதையை கண்டேன் சீதை என்று. அந்த சனி பகவானுக்கு ஒரு முறையாவது, அது சனிக்கிழமை என்று போய் நீங்கள் செந்தூரம் சாட்டி இல்லை வெற்றிலை மாலை சாட்டி வழிபாடு பண்ணுங்கள். அதீத நற்பலன்களை கண்டிப்பாக அடைவீர்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ராசியில்